பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்கே வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருக்கிற மாரி இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பான இருக்கிற ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். பயமா இருக்குது. பொம்பளை பசங்களை தனியா அனுப்புறது பயமா இருக்குது. குழந்தைங்கள என்னமா நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்னமா இதெல்லாம் பார்த்துதாமா இருக்கிறாங்க. எல்லாம் அரசாங்கமே பார்த்துதாமா இருக்குது. இப்போ பொம்பளை பசங்களை வெளியே அனுப்புறதுக்கு இப்போ பயமா இருக்கு. ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட ரொம்ப தயக்கமா இருக்கு எங்களுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. படிப்பை நிறுத்திடலாமான்னு கூட தோணுது எங்களுக்கு. ஆட்சியில் இருக்கவங்க கரெக்டா நடந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்காது. கட்டுப்பாடுகள் கொண்டாட முடியல. அது அவர் தான் கேட்கணும். யார் ஆடுறாங்க அவன் தான் கேட்கணும். போலீஸ் அவர் கையில் இருக்குது. அவர் சொல்றதா அவர் நடுவே இருப்பாரு. ஆட்சி ஒழுங்கு சரியில்லைம்மா. குற்றம் தான்மா நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப பொம்பளைங்களுக்கு கவனப்படுத்துறது, கேவலமா பேசுறது, இந்த அந்த கெஞ்சா மாடுங்க தான் நிறைய இருக்குதுமா ஊர்ல. போதை குடிச்சிட்டு வரவங்கள கண்டிஷன் பண்ண முடியல. நம்ம போய் கேட்டா கத்தி வச்சிருக்காங்களோ, குத்திடுவாங்களோ, நம்மள எதனா பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்தினால யாருமே கிட்ட போய் கேட்க முடியல. இது ஜெயலலிதா ஆட்சியில் இப்படி கிடையாது. யாரு முதலமைச்சர் தான். கட்டுப்பாட்டுக்கு முதலமைச்சர் தான் காரணம். அவர் கரெக்டா இருந்தாக்கா ஏன் இந்த மாதிரி நடக்குது? அதிகமாகவே இருக்குது. எங்கள் வீட்டெல்லாம் கண்ணுக்கு எதிராகவே விற்றுன்னு தான் இருக்காங்க. அது என்ன மாமூல் கொடுத்துட்டா வாங்கிட்டு கவுண்ட் போயின்னே இருக்கிறாங்க. இப்போ அம்மா ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. அம்மா அந்த இதுவெல்லாம் அறவோடு ஒழிச்சு சரியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அதிகரிச்சிருச்சா. ரொம்ப ஆட்சியில் ரொம்ப பேஜாராகுது. 5000 ரூபா ஃபைன் கேட்டு தான் வந்த மாட்டா சொன்னல. அது எங்கள் அம்மா தாலியை வச்சு கட்டினு வந்தம்மா. ரொம்ப இதுவாக இருக்குதும்மா. ஒரு பொம்பளைங்க நடக்க முடியல, ஒரு திருநங்க நடக்க முடியல. எல்லாம் கேட்டால் கஞ்சா மாத்திரை குடிமா. என்னம்மா நாங்கள் எப்படிமா வாழ்றது? இப்போ 8000 ரூபா போட்டிருக்காங்க, இவர் 12,000 போட்டிருக்கேன்றாங்க. ஆட்சி மாறுது, ஆட்சி மாறி எங்களுக்கு தேவையில்லாதும்மா. எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை மட்டும் காப்பாற்றி கொடுங்கம்மா எங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய பாலியல் வன்கொடுமை கொலைகள்லாம் நடக்குதுல, இதுக்கு ஏன் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? போலீஸ்காரனாமா பண்றாங்க தெரியுமா? 5000 ரூபாய் கொடுத்தா பெட்டி கேசம், அது ஒரு கேசம், அதுக்கு ஒரு 1500 ரூபா, அது 1500 ரூபா வாங்கினு சாரா பேச்சு அவ்வளோதாம்மா. இல்லை பணம் இல்லாதவங்கள ரிமாண்ட் பண்ணிடுறாங்கம்மா. இதானே நடக்குதும்மா. நீ எந்த இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாருக்கிட்டே கூட்டு போனா நான் வருவேம்மா. உண்மையாலுமே இப்போம்மா நான் போனேன், என்னை அடிச்சு கையை உடச்சாங்க. ஒன்றும் இல்லை, மேலுக்கு வச்சு தண்ணி கீழே ஊற்றுதுன்னு கேட்டேன். எஸ்ஐ என்னை அடிச்சாரு, அவர் கை போயிடுச்சு. 75 கேஸு பெட்டி கேஸு போட்டு 5000 ரூபா ஃபைன் கேட்டு தான் வந்த மாட்டாசன்ல. அது எங்கள் அம்மா தாலியை வச்சு கட்டினு வந்தம்மா. குற்றம் தான்மா நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப பொம்பளைங்களுக்கு கவனப்படுத்துறது, கேவலமா பேசுறது, இந்த கெஞ்சா மாடுங்க தான் நிறைய இருக்குதுமா ஊர்ல. கஞ்சா கொலைகள்லாம் நடக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் ஏன் போலீஸ் எந்த நடவடிக்கை? ஆமா, எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க, எடுக்காதவங்க போயிடுறாங்க. அதுக்கு என்னமா பண்ணலாம் சொல்லு? என்ன எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க, சொன்னா எடுக்கிறாங்க, சொல்லாதான் எடுக்க மாட்டேன்றாங்க. இதான் நடக்கிற கதையை. இப்ப தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள்லாம் எப்படி அதிகரிக்குதா குறைஞ்சிருக்கா? பாலியல் வன்கொடுமை அதிகமா நடந்துட்டு தான் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் ஒண்டி சண்டியா போக முடியல. பெண்கள் உரிமையோட நம்ம போகலாம். நம்ம எவ்வளோ கனவுங்களோட போகுதுங்க. படிக்கணும், நம்ம வேலை செய்யணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நர்ஸ் ஆகணும். இப்படிலாம் அதுங்க படித்து முடிச்சுட்டு அப்பா அம்மாவை பார்க்கணும், கொள்ளணும், அப்பா அம்மாவை நம்ம கவனிக்கணும், அப்பா அம்மா உட்கார வச்சு சாப்பாடு போடணும், இன்னும் எல்லாமே பார்க்குதுங்க. அந்த பெண்களை வாழ விட மாட்றாங்க. ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. போதை குடிச்சிட்டு வரவங்கள கண்டிஷன் பண்ண முடியல. நம்ம போய் கேட்டால் கத்தி வச்சிருக்காங்களோ, குத்திடுவாங்களோ, நம்மள எதனா பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்தினால யாருமே கிட்ட போய் கேட்க முடியல. போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அவன் பைத்தியக்காரன், அவனை எதுவும் கேட்டா அவன் செத்துட்டாக்கா எங்களை இது பண்ணுவாங்க, வேலை இல்லாத ஆக்கிடுவாங்கன்னு போலீஸ்காரவங்க பயப்படுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாரு? காரணம் அரசாங்கம் தான். போதை விற்கிறது, கெஞ்சா விற்கிறது, என்ன கட்சிக்காரவங்க, ரவுடிஸுங்க, இவங்க தான் இப்போ பண்ணுறது. இப்போ தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள்லாம் அதிகரிச்சிருக்கா? எப்படி இருக்கு? அதிகம் சொல்லணுமா? அதிகமாக அதிகரிச்சிருக்கு. எப்படி சொல்றீங்க? ஆட்சி ஒழுங்கு சரியில்லைம்மா. பாப்பா சொல்லிட்டு போறாங்க, ஆட்சி ஒழுங்கு சரியில்லை, எதுவுமே சரியில்லை. கட்டுப்பாடுகள் கொண்டாட முடியல. அது அவர் தான் கேட்கணும். யார் ஆடுறாங்க அவன் தான் கேட்கணும். போலீஸ் அவர் கையில் இருக்குது. அவர் சொல்றதா அவர் நடுவே இருப்பாரு. போலீஸ் கையில் வச்சுட்டு சொல்ற இருக்கிறவரு அவர் தான். நாட்டில் கொலை அதிகம்.
அதான் பெண்கள் கற்பழிப்பு அது இதெல்லாம் ரொம்ப அதிகம் தான். போலீஸ் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? நடவடிக்கை ஏறானே எடுக்கல, யார் பார்த்தா? இதுக்கு முக்கிய காரணம் யாரு இந்த மாதிரிலாம் நடக்குது? இது ஜெயலலிதா ஆட்சியில் இப்படி கிடையாது, இங்கதான் உப்பு அதிகம். சரி, என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்தா இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம் இந்த கொலைகள்? முடிஞ்சா பண்ணலாம், கட்டுப்பாடே கிடையாது. காரணம் யார் கட்டுப்பாடு இல்லாத காரணம்? யாரு? முதலமைச்சர் தான். கட்டுப்பாட்டுக்கு முதலமைச்சர் தான் காரணம். அவர் கரெக்டா இருந்தாக்கா ஏன் இந்த மாதிரி நடக்குது? தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள்லாம் அதிகரிச்சிருக்கா, எப்படி இருக்கு? அதிகமாக தான் இருக்குது, கம்மியானது கிடையாது. எப்படி சொல்ல, சின்ன பொண்ணுங்களை கூட விட மாட்டுறாங்க அந்த காலத்தில். அது எதனா பண்ணிக்கின்னு செஞ்சுக்கின்னு ஒரு பொம்பளைங்களை பார்த்தா அப்படி வெறிச்சு பார்க்குற மாதிரி பார்க்குறானுங்க. இந்தியாலாம் நிறையா ஆயிடுச்சு, எங்கள் இடத்துல இருக்குது. வெட்டுறானுங்க, குத்துறானுங்க, அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறானுங்க. போதைப் பொருளெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கெஞ்சா பவுட்ரு அதெல்லாம் எல்லாம் சின்ன பசங்க கூட கெட்டு போகுது. சின்ன சின்ன பிள்ளைங்க கூட அது இந்த கெஞ்சாக்கு அடிமையாகி போச்சு. போலீஸ் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்க? நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க பாடம் அது பண்ணுறாங்க. அவங்க பிடிக்கிறாங்க, 10 நாள் வச்சுருப்பாங்க, 5 நாள் வச்சுக்கிறாங்க, விட்டுறாங்க. அதுக்கு இன்னும் தண்டனை எதுவும் தர மாட்டுறாங்க. கட்டுப்பாடுனா அரசாங்கம் தான் காரணம். இது அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம் வச்சா எதுவுமே முடியும். எல்லா பெண்களுக்கு பாதுகாப்பு கூட 3 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைய கூட சாவச்சிட்டாங்க. இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி இதுல வயசான அம்மா போடுறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் தெரியாது அரசாங்கத்துக்கு, தெரியும்ல, தெரியாமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது. ஒரு சின்ன பொண்ணுங்க கூட ஒரு 3 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை ஒரு வீட்டில் கூட அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. அக்கத்தில் வீட்டுலாம் அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஆம்பளை பிள்ளைங்கன்னு பெற்று வளர்க்க முடியல, அது கெஞ்சாக்கு அடிமாயிடுது, பவுட்ருக்கு அடிமாயிடுது. அந்த மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள்லாம் அதிகரிச்சுட்டு வருதா, எப்படி இருக்கு? அதிகமாக தான் இருக்குது. அது பார்த்தது சின்ன சின்ன குழந்தைங்கம்மா, 12 வயசு 12வது படிக்கிற குழந்தைங்க எல்லாமே. நானும் 2 பெண் குழந்தை வச்சிருக்கிறேம்மா. எனக்கு ஒரு 2 பொண்ணு ஒரு பையன். எல்லாத்துக்கும் தான்மா இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. பொம்பளை பசங்களை தனியாக அனுப்புறது பயமாக இருக்குது குழந்தைங்கள. ஐயோ அதிகமாக இருக்குதுமா, போதை பழக்கம் தான்மா அதிகமாக இருக்குது. போதைங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா கூட இன்னைக்கு கூப்பிடுறதுக்கு பயமாக இருக்குது, போதை அதிகமாக இருக்குது. போலீஸ் என்னமா நடவடிக்கை எடுக்கிறாங்க? என்னமா இதெல்லாம் பார்த்துதாம்மா இருக்கிறாங்க. எல்லாம் அரசாங்கமே பார்த்துதாம்மா இருக்குது. எந்த ஒரு வழியும் இல்லை, தீர்ப்பும் கிடையாது. இதுக்கு என்ன வழி? இதை தீர்ப்பு பண்ணுங்க. இதுக்கு என்ன தீர்ப்பு, அதுதான் பண்ணணும் முதல்ல. தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள்லாம் அதிகரிச்சிருக்கா, எப்படி இருக்கு? அதிகமாக தான் இருக்கு. இப்போ எங்க டிவிலே போட்டுருக்காங்கல்லம்மா, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு அது இதுன்னு சொல்றாங்க. அதுவே மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ பொம்பளை பசங்களை வெளியே அனுப்புறதுக்கு இப்போ பயமா இருக்கு. ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட ரொம்ப தயக்கமா இருக்கு எங்களுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. படிப்பை நிறுத்திடலாமான்னு கூட தோணுது எங்களுக்கு. அதுவும் அதிகமா தான் இருக்கு. ஏதோ பின்னாடியே புலம்புறாங்க பாருங்க, குடிச்சிட்டு நம்ம கூட பண்றாங்க. இந்த இடத்துல கூட எங்களால நிம்மதியா இருக்க முடியல. இதெல்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் போலீஸ் இருக்கு தெரியுது, மற்ற டைம்ல இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஆட்சி தான் இப்போ நாங்க குறை சொல்லுவோம். ஆட்சியில் இருக்கவங்க கரெக்டா நடந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்காது. தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள்லாம் அதிகரிச்சிட்டு இருக்கா, எப்படி இருக்கு? அதிகமாக தான்ப்பா இருக்கு. பாப்பாக்கு 6 வயசு தான் ஆகுது. பயமா இருக்குதுமா, வீட்டில் இருக்கிறதுக்கு பயமா இருக்குமா. எல்லாப்பா சின்ன அக்காவெல்லாம் எடுக்கிறாங்கன்னு குழந்தை சொல்லுது. அதிகமாகவே இருக்கு. எங்கள் வீட்டெல்லாம் கண்ணுக்கு எதிராகவே வித்துன்னு தான் இருக்காங்க. அது என்ன மாமூல் குத்துட்டா வாங்கிட்டு கவுன் போயின்னே இருக்கிறாங்க. எங்கள் வீட்டாண்டே விற்கிறாங்க, எடுக்கல. எங்க வீட்டாண்டே வித்துன்னு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்தவர் காட்டுவேன் நான். கட்டுப்பாடு இல்லாத காரணம் யாரு? அரசல் தான். இப்போ இதுமே விற்கிறாங்க. இப்போ அம்மா ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த இதுலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் நல்லது செஞ்சால் நாங்கள் ஏற்றுக்கலாம். கரண்ட் பில் நாங்கள் இருக்குது குடிசை பகுதியில் தான் இருக்கிறோம். அப்போ எங்கள் கரண்ட் பில்லு நீங்கள் நினச்சா எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கும்ல, 5500 ரூபாய் கட்டுறோம். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அதுமாரி இருந்தால் அது உழைக்கிறதுக்கு உழைச்சி இப்போ நாங்கள் இருக்குது இந்த வேலை தான் செய்கிறோம். ஏசி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ இவ்வளோ கரண்ட் பில்லு எப்படி வருது?
அதுதான் அந்த மாதிரி விஷயம் நிறைய பொம்பளை பசங்க கெடுக்கிறது ரொம்ப இது அதிகமா இருக்கு. தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வருதா எப்படி? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையேம்மா. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வெளியே போறதுக்கே பயப்படுதுங்க. சுத்தமா பாதுகாப்பே இல்லை குழந்தைங்களுக்குலாம். குழந்தைங்க நம்பி ஸ்கூலுக்கு அனுப்பவே முடியல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. வந்து பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்கே வயிற்றுல நெருப்பு கட்டினுக்கிற மாதிரி இருக்குது. போதை பொருள் அதிகமா போயின்னு இருக்குது. இன்னும் கம்மியா எங்க ஆகுது, இன்னும் அதிகமா தான் ஆயினே போகுது. பெண்களுக்கு பாதுகாப்பான இருக்கிற ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். ஆட்சி எந்த பக்கம் சொல்றாங்களோ அந்த பக்கம் தான் போலீஸே கேக்குது. பெண்களுக்கு எங்க சப்போர்ட்டா இருக்காங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, இது கட்டுப்பாட்டுல இல்லாத காரணம் யாரு? சிஎம் தான். வேற என்ன சொல்ல முடியும்? அவங்க மேலதான் சொல்ல முடியும். தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வருதா எப்படி இருக்கு? டெய்லியும் கற்பழிப்பு, டெய்லியும் கொலை, டெய்லியும் காலேஜ் படிக்கிற பசங்களையும் அதில் பண்ண தீனு போய் சாவடிச்சு போட்டு தோட்டலையும் துறப்புலையும் போட்டுக்கிறாங்க. போலீஸ் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பண்ணி இது பண்றாங்க. அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. மோத பொருளே எல்லாம் தான் அடிக்க போதை அடிச்சு தான் அந்த வேலை செய்யறாங்க. டெய்லியும் குற்ற நிகழ்ச்சியில நானே பாக்குறேன். ரொம்ப பேஜராகுது. என் பொண்ணா இருந்தானா அவங்க பொண்ணா இருந்தானா ரொம்ப அட்டகாசம், ரொம்ப அநேயம், ரொம்ப ஆட்சியில ரொம்ப பேஜராகுது. கேப்பாரில்ல மேப்பாரில்ல பாதுகாப்பு கூட இல்லை. ரோட்ல ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே பயமாக்குது அமிச்சு வைக்கிறதுக்கு. யாருன்னா போய் சொன்னாதான் எடுக்கிறாங்க நடவடிக்கை. இப்போ நானே போய் சொல்லிட்டேன், நானே சொல்றதுக்கு பயமாக்குது. ஏன்னா நான் போய் சொல்றேன், நீ கொலை பண்ணிட்டு வந்து நீயே சொல்றான்னு என்னையே சோதனை பண்ணி காப்பான். சொல்றது புரியுதா? நடவடிக்கை போலீஸ் தான் எடுக்கணும். போலீஸ் பாதுகாப்பு இல்லையா சொல்லு. போலீஸ் பாதுகாப்புனா நைட்ல போடணும், நைட்ல ரேடு போடணும், அரசாங்கம் போடணும். சொல்றது புரியுதா? நைட்ல ரொம்ப வேதனையா இருக்குது. என் பொண்ணா இருந்தானா அவங்க பொண்ணா இருந்தானாமா நீயும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு தழுப்பேன். அது யார் பாதுகாப்புனா போலீஸ் தான் கொடுக்கணும், இல்ல ஒரு முதலமைச்சர் கொடுக்கணும். எதுக்குமே இல்லாத நடுத்தெருல போற பொண்ணுங்க, நீ தனியா போற, ஒரு ரோட்ல தனியா போற, போயிட்டு இப்படி போறதுக்குள்ள என்ன ஆகுது? உடனே மழக மந்தாச்சு அமைதி தூக்கிட்டு போயிடுறானுங்க ரோட்ல. போன 4 பேர் இருந்தா எனக்கு தோணை, 4 பேர் இல்லாத தனியா போனா என்ன பண்ண அந்த பொண்ணு? முதலமைச்சருக்காகனா கூட நீங்க வந்து இருக்கிறீங்க பாரு, பேட்டி அடிக்கிறீங்க பாரு, நீங்க போட்டு நாரடிங்க. போலீஸ் என்ன போலீஸ் நின்று என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? சும்மா அந்த டைம்ல போய் இதுன்றாங்க போறாங்க, அவ்வளவுதான். வேற உடனே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதோட அவன் வெயில் எடுத்துன்னு வந்தாங்க. போதை பொருள் உள்ள வரக்கூடாது, அது வந்து போச்சு. அது கட்டுப்படுத்தணும் நம்ம தமிழ்நாட்டு அரசு தான் செய்யணும். அது அம்மா சொல்ல எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. இப்போ எல்லாம் உள்ள உருவாயிடுச்சு. அம்மா வந்து அந்த இதுவெல்லாம் அறவோட ஒழிச்சாங்க, ஒழிச்சு சரியா எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ வந்து எல்லாம் அதிகரிச்சிருச்சு, அவ்வளவுதான்.